ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம். ஸோ நீதி கட்சி பார்க்கும்போது பெரியார் பற்றி அவ்வளோக்கா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா தனியாகவே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய ஆரம்பத்திலேருந்து அவருடைய அரசியல் பயணங்கள் எல்லாமே இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றதுலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம். பெரியார் 1879 டு 1973. 1879 செப்டம்பர் 17 அன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இவருடைய தாய் தந்தை அப்படின்னு பார்த்தோன்னா வெங்கடப்ப நாயக்கர், சின்ன தாயம்மை, இவங்களுடைய மகனாக பிறக்கிறாரு. செல்வாக்கு மிக்க கர்நாடக பலிஜவார் வகுப்பை சேர்ந்தவர் இவர். திண்ணை பள்ளியில் துவக்கப்பள்ளியில் படித்தாலும் 12 வயசுலேயே பள்ளி படிப்பெல்லாம் நிறுத்திட்டு அவங்க அப்பாவுடைய மண்டிக்கடை வியாபாரத்தை பார்த்துக்கிறாரு. 19 வயசில் அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாகம்மை. 1898 இவங்க நாகம்மை சேலம் நாதம்பட்டியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அப்போது பெரியாரை திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு வயசு 13, இவருக்கு 19. அவருடைய 25வது வயசில் வீட்டை விட்டு வெளியேறி காசி, கல்கத்தா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறாரு. மறுபடியும் ஈரோட்டுக்கே வியாபாரியாக மாறுறாரு. ஈவே ராமசாமி நாயக்கர் மண்டி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வியாபாரியாக மாறுறாரு 1904. ஸோ அப்போ தான் காங்கிரஸில் இணையணும் அப்படின்ற ஆர்வம்லாம் வருது. காங்கிரஸ் மாநாடுகளில் நிறைய கலந்துக்கிறாரு. நகர்மன்ற தலைவர் பதவியெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸில் இணைகிறாரு. எப்போ? 1919. காங்கிரஸ் போராளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1919 டு 1925 வரைக்கும். காங்கிரஸில் இணைஞ்சதுக்கு அப்புறமா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குறாரு. நெல்லை காங்கிரஸ் கூட்டத்தில் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வராரு. அதே மாதிரி ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை தலைமை தாங்கி நடத்துகிறாரு. காந்தியோட நிர்மாண திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாரு. தாதம்பட்டியில் அவருக்குன்னு சொந்தமான தென்னந்தோப்பு இருந்தது. அதில் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி சாய்க்கிறார். மறுபடியும் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வராரு 1921 தஞ்சாவூரில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில். ஏற்கனவே நெல்லையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்திலே வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். மறுபடியும் தஞ்சாவூர் காங்கிரஸ் கூட்டத்தில் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வரார். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதுக்கு சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1922. அடுத்ததான் 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுதான் முதல் முறையாக பிராமணர் அல்லாதவர் தலைவராக காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸில் பிராமணர் அல்லாதவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறது பெரியார் தான். அப்போ கூட வாவேசு ஐயர் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்கார். தட்சிண காந்தின்னு அழைக்கப்படுறவர் யார்? ராஜாஜி. ஸோ அவரு கூட பெரியார் பொள்ளாச்சிக்கு வந்திருக்காரு 1925 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் ஆன பின்னாடி கூட அந்த வகுப்புரிமை கோரிக்கையை கைவிடலை. எவ்வளோதான் இவர் சொன்னாலும் கூட அதுக்கான ரெஸ்பான்ஸ் காங்கிரஸ் சைட்லேருந்து கிடைக்கல. அதனால தான் அந்த கோரிக்கைகள், வகுப்புரிமை கோரிக்கைகளை அடுத்தடுத்த மாநாட்டுகளில் இவர் வலியுறுத்திட்டே இருந்திருக்காரு. 1924 இவர் எடுத்த 3 முக்கிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வைக்கம் போராட்டம். கேரளாவில் வைக்கம் மகாதேவர் கோயில் முன்னாடி தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருப்பார். 2 முறை அதுக்காக சிறையும் போயிருப்பார். போராட்டத்தில் வெற்றி பெற்றதுனால இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு அழைச்சாங்க. 2வது திருவண்ணாமலை காங்கிரஸில் திரும்ப வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வராரு. 3வது என்னென்னா சேரன் மகாதேவி குருகுலத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வன்மையாக கண்டித்தார். ஸோ இந்த 3 நடவடிக்கைகளும் 1924 அவரால் எடுக்கப்பட்டது. ஸோ அப்போ தான் நீதி கட்சி அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை ஆதரிக்கிறாரு. கடைசியாக இவர் பங்கேற்ற காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு பார்த்தோன்னா 1925 நவம்பர் 25 நடந்த காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு தான். ஸோ அங்கே தான் கடைசியாக வகுப்புரிமை தீர்மானத்தை அங்கேயும் முன்மொழிகிறாரு. ஆனால் அந்த தீர்மானம் ஏற்கப்படலை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்களால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படலை அப்படின்றதுனால அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறார். ஸோ அவர் கடைசியாக காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டது அப்படின்னா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு 1925. காங்கிரஸை விட்டு வெளியே தான் 1925 சுயமரியாதை இயக்கமும் ஆரம்பிச்சிருப்பார். அதே வருஷம் குடியரசு நாளிதழும் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுதான் சுயமரியாதை இயக்கத்தோடைய அதிகாரப்பூர்வ நாளேடு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுயமரியாதை சமதர்மம் 1925 டு 38 வரைக்கும். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சமுதாய சீர்திருத்த பரிசோதனைகளில் ஈடுபட்டார். அதே மாதிரி காங்கிரஸோடைய அந்த இந்தி கொள்கையை கண்டித்து நிறைய எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
1926 டிசம்பர் மாதம் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் பிராமணர் அல்லாதவங்களுடைய முதல் மாநில மாநாடு நடத்துகிறாரு. ஸோ அதில் பிற்படுத்தப்பட்டவங்க அவங்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாரு. 1927 பெங்களூரில் காந்தியை சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதிக்கிறாரு. நாகை தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போகிறாரு. சைமன் கமிஷனை வரவேற்கிறாரு. இதே போல் திருக்குறள் புத்தர் கொள்கைகளை பரப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் பேருக்கு பின்னாடி இருந்த அந்த ஜாதி பட்டத்தை நாயக்கர் அப்படின்ற பட்டத்தை எடுத்துடுறாரு. பெரியாரை முதல்ல தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு அழைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ராமசாமி முதலியார் 1927 ஜூலையில். 1928க்கு அப்புறமா அவர் காந்தியை மகாத்மா அப்படின்னு கூப்பிட்றதையே விட்டுட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை ஈவேரா பெரியார் அப்படின்னு முதல்ல யார் கூப்பிட்டாங்க அப்படின்னா நாகர்கோவில் வழக்குரைஞர் ப. சிதம்பரம் பிள்ளை. ஸோ ஈவே ராமசாமி அப்படின்னு பெயரை மட்டும் சொன்னால் மரியாதையாக இருக்காது அப்படின்றதுனால ஈவேரா பெரியார் அப்படின்னு அழைச்சாருன்னு சொல்லியிருக்காங்க 1927. ஸோ அதுலேருந்து ஈவேரா பெரியார் அப்படிங்கிறது அந்த பெயர் பிரபலமாயிடுச்சு. 1929 பிப்ரவரி 17, 18 இந்த தேதிகளில் முதல் மாகாண சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடக்குது. இதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சவுந்தரபாண்டியன். இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கல. அதாவது முதல் மாகாண சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் அப்படின்னா சவுந்தரபாண்டியன். செங்கல்பட்டில் நடந்த மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் தான் முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரியார் அவருடைய மனைவி நாகம்மையோட மலேசியா சுற்றுப்பயணம்லாம் போய் சுயமரியாதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பயணத்திலிருந்து தான் தாடி வளர்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலேசியாவிலேருந்து திரும்ப வந்ததுக்கப்புறமா பகுத்தறிவாளர் சங்கங்களை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது சுயமரியாதை மாநாட்டை ஈரோட்டில் நடத்துகிறார் 1930. இந்த மாநாடு யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா எம்.ஆர். ஜெயஹர் அப்படின்றவருடைய தலைமையில் 2வது சுயமரியாதை மாநாடு நடக்குது ஈரோட்டில். அதுக்கப்புறம் 3வது சுயமரியாதை மாநாடு விருதுநகரில் நடக்குது 1931. இந்த மாநாடு ஆர்.கே. சண்முகம் தலைமையில் நடந்தது. இதுக்கப்புறம் 1932 பெரியார் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. அதுக்கப்புறம் தான் சமதர்மவாதி ஆனார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமதர்ம பிரச்சாரம்லாம் பண்ணதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் 1933. ஸோ இவர் தயாரித்த அந்த சமதர்ம வேலை திட்டம் அப்படிங்கிறத நீதி கட்சி ஏற்றுக்கிட்டதுனால நீதி கட்சிக்கு ஆதரவளிக்கிறார் 1935. அதுக்கப்புறம் பகுத்தறிவு அப்படின்ற நாளேட்டை ஆரம்பிக்கிறார். 1937 நடந்த சட்டசபை தேர்தலில் நீதி கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனாலும் நீதி கட்சி ஜெயிச்சிருக்காது. ஸோ காங்கிரஸ் தான் முதல் முறையாக தேர்தலில் போட்டிட்டு சென்னை ராஜதானியில் ராஜாஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். ஸோ அவர் முதலமைச்சர் ஆனதும் பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்குறாரு. ஸோ இந்தி அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இதை எதிர்த்து தான் இந்தி திணிப்பு போராட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பெரியாரும் இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்துருப்பார். ஸோ தமிழர்களுக்கே அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்படுறாரு இந்த போராட்டத்தினால 1938. ஸோ அந்த பெல்லாரி சிறையில் இருந்தப்போ தான் இந்தி திணிப்புக்காக பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டப்போ தான் நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1938 to 39 இந்த காலகட்டத்தில். இதே டைமில் தான் 1938 தான் பெண்கள் மாநாடு நடந்திருக்கும் நீலாம்பிகை அம்மையார் தலைமையில். ஸோ அங்கேயும் பெரியார் ஈவேராவை எப்பவும் பெரியார்னே குறிப்பிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பெரியார்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக பெரியார்னு தான் அழைக்கப்படணும் அப்படின்னு கொண்டு வந்தது அப்படின்னா இந்த பெண்கள் மாநாடு 1938. 1939 அவர் விடுதலை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு. 1939 ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை சந்திக்கிறாரு. ஸோ சந்தித்து திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசுகிறாரு. திராவிட நாடு அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வச்சுருப்பார். இதே மாதிரி தான் 1940 ஜனவரி 8 முகமது அலி ஜின்னாவை பாம்பேயில் மீட் பண்ணுறாரு. ஸோ அங்கே பார்த்து அவர் தனிநாடு கோரிக்கைக்கு அவரோட ஆதரவை கேட்குறாரு. திராவிட நாடு அப்படின்ற தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கைக்கு ஆதரவு கேட்குறாரு. ஸோ இந்த டிஸ்கஷனில் அம்பேத்கரும் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவாரூர் மாநாட்டில் திராவிட நாடு கோரிக்கையை விலக்கி பேசுகிறாரு 1940 ஏப்ரலில். அந்த டைமில் ராஜாஜி என்ன பண்ணுறாரு, ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு.
அமைச்சர் பதவியை வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு. ஆனால் பெரியார் வந்து அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்துட்டார். பிராமணர்கிட்ட இருந்தும் வடநாட்டவர்கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டு மக்களை வந்து காப்பாற்றணும், அதுக்காக தான் தனிநாடு கோருவதை வந்து அவர் விலக்கி சொல்கிறாரு. ஸோ அதாவது பெரியாருக்கு திராவிட நாடு பற்றி தெளிவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு முழக்கமிட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த வாசகத்தை ஒவ்வொரு தமிழனும் வந்து கையில் பச்சை குத்திக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா திராவிட பிரிவினை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிராமணர் அல்லாதார் அப்படின்ற பெயரில் என்னென்ன அமைப்புகள்லாம் செயல்பட்டு வந்துச்சோ அது ஒவ்வொன்றா வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றி வைக்கிறார் 1941. அமைச்சரவை அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தும் அதை நிராகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1942. ஸோ முழுக்க முழுக்க திராவிட பிரிவினை பிரச்சாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் ஒரு மாநாடு நடக்குது. அங்கே தான் நீதி கட்சி அப்படின்ற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு. இது வரைக்கும் நீதி கட்சிக்குன்னு ஒரு கொடி இருந்திருக்கும். தராசு சின்னத்தோட கூடிய கொடி தான் நீதி கட்சியோட கொடியாக இருந்திருக்கும். அதை வந்து இப்போது திராவிடர் கழகத்துக்குன்னு மாற்றி அமைக்கிறாரு. கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டம் இருக்கக்கூடிய கொடியாக மாற்றுறாரு. ஸோ தனி கொடியோட திருச்சி திராவிடர் கழக மாநில மாநாட்டில் தான் கருஞ்சட்டை தொண்டர் படை அப்படின்ற அமைப்பை உருவாக்குறாரு. திருச்சி திராவிடர் கழக மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டர் படை அப்படின்ற அமைப்பை உருவாக்குறாரு 1945 செப்டம்பர் 29, 30. இதுக்கப்புறமா தான் மதுரையில் கருஞ்சட்டை படை மாநாடு வந்து நடத்துகிறாங்க 1946 மே 1. ஸோ அங்கே தான் திராவிடர் கழக கொடி வந்து முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க மதுரை மாநாட்டில். அடுத்ததாக இயக்கம் இரண்டுபட்டது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு அரசியல் நிர்ணய சபை வந்து அமைச்சாங்க இல்லையா 1946. அதை வந்து பெரியார் எதிர்க்கிறாரு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, திராவிடருக்கு இது துக்க நாள் அப்படின்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் 15 வந்து அறிவிக்கிறாரு. வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்டதை எதிர்க்கிறாரு. அதே போல் கடலூரில் திராவிட மாநாடு கூட்டி நாட்டு பிரிவினை, ஸோ திராவிட நாடு அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணுறாரு. இந்திய எதிர்ப்பு கொள்கையை வந்து தீவிரப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்த ராஜாஜிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. எப்போது 1948 போராட்டத்தில் ஈடுபட்டதுனால சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். 1949 ஜூலை 9 பெரியார் மணியம்மையை திருமணம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம்தான் திராவிடர் கழகத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. யாருக்கும் பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் இடையில் அந்த கருத்து வேறுபாடு. ஸோ இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற பெயரில் அறிஞர் அண்ணா வந்து தனி கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதில் இந்த திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு தனி ஒரு கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் பெரியார் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தியிருப்பார். 1973 டிசம்பர் 24 அவருடைய 94வது வயசில் இயற்கை எய்தினார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் 1925 to 35 கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே சொன்னதே தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார் காங்கிரஸ் விட்டு வெளியேறி. 1907 காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வமாக இருந்திருப்பார். 1919 அந்த நகர்மன்ற தலைவர் பதவியிலலாம் விட்டுட்டு காங்கிரஸ் உறுப்பினராக ஆயிருப்பார். அதுக்கப்புறம் காந்தியின் கீழே நடந்த அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டிருப்பார். கள்ளுக்கடை மறியலை வந்து முன்னாடி நின்று நடத்தியிருப்பார். அதே போல் அவருக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வந்து வெட்டி சாய்ச்சார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தீவிர கதிர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் 1921. கள்ளுக்கடை மறியல் செஞ்சதுக்காக கோவை சிறையில் 1922 அடைக்கப்பட்டார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே போல் 1924 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போதே கேரளத்தில் வைக்கம் தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனையில் வந்து அதை எதிர்த்து பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி வகுப்புரிமை பற்றி நிறைய காங்கிரஸ் கூட்டங்களில் வந்து தீர்மானங்களை கொண்டு வந்தாலும் அது காங்கிரஸ் வந்து தீர்மானங்களை நிராகரித்தது, காங்கிரஸை விட்டு வெளியேறாரு 1925. ஸோ இந்த வகுப்பு வாரி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற காரணத்துக்காக தான் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தோம் அப்படின்றதையும் விடுதலை பத்திரிகையில் வந்து எழுதியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் முன்மாதிரி இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளிநாடுகளுக்கெல்லாம் போய்
இந்த சுயமரியாதை கொள்கைகளுக்காக அங்கே ஏற்கனவே ஏதாவது அமைப்புகள் இருக்கா, அது செயல்பட்டுட்டு வந்திருக்கும் இல்லையா, அந்த இயக்கங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, லண்டன் பகுத்தறிவாளர் சங்கம், அப்புறம் அமெரிக்க சுதந்திர சிந்தனையாளர் சங்கம் ஃப்ரீ திங்கர்ஸ் அசோசியேஷன், ரஷ்ய கடவுள் எதிர்ப்பு சங்கம் ஆன்டி காட் சொசைட்டி, சீன வாலிப சீனர்கள், இந்த மாதிரியான முன்மாதிரி இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கருத்துக்கள்லாம் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறார். இப்போ இந்த சங்கங்கள்லேயே அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்ட சங்கம் அப்படின்னா ரஷ்ய சங்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானத்துலேயும் துருக்கியிலையும் சுயமரியாதை பிரச்சாரங்கள்லாம் ஏற்கனவே நடந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாம் பெரியார் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சுயமரியாதை அற்றவனை பிணம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்றத எல்லாம் சொல்லியிருக்காரு. சுய சிந்தனையும் சுய சார்புடைமையும் சுயமரியாதையோட இரு கண்கள் அப்படின்னா, பகுத்தறிவும் தன்மானமும் சுயமரியாதையோட இரு கால்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பெரியார் ஏன் நீதி கட்சியில் சேரலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீதி கட்சி பிராமணர் அல்லாதவங்களுடைய சமூக சமத்துவத்தையும் உரிமைகளையும் சம வாய்ப்பையும் அடிப்படையாக கொண்டு தான் ஆரம்பித்தாங்க. அதில் உறுதியோடு இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, பிராமணர்களையும் உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்தாங்க. ஸோ இதனால தான் அவர் வந்து அந்த கட்சியில் சேரல, ஆனால் அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்தார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீதி கட்சியை வந்து உத்தியோக வேட்டை கட்சி அப்படின்னு கருதினார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் சுயமரியாதை இயக்கம் அதை வந்து ஆரம்பித்து ஸோ தனித்தன்மையை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றதுல குறியாக இருந்திருப்பார். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட சுயமரியாதை கொள்கைகளை பரப்பணும் அப்படின்றதுக்காகவே ரிவோல்ட் அப்படின்ற இதில் வந்து நடத்தினார்னு சொல்லியிருக்காங்க 1928. ஸோ சுயமரியாதை இயக்கத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியை வந்து பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அதை வந்து 1929 செங்கல்பட்டில் நடந்த முதல் சுயமரியாதை மாநாட்டில் வந்து இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி மாதிரி சிலரால் துவங்கப்பட்ட அமைப்பெல்லாம் கிடையாது. ஸோ அது என்னது, ஈவேராவோ அவருடைய தலைமையின் கீழே செயல்பட்ட தனி மனித சமுதாய சீர்திருத்த இராணுவம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் 1929 மே மாதம் பட்டுக்கோட்டையில் குருசாமி அவருடைய தலைமையின் கீழே மாபெரும் சுயமரியாதை மாநாடு வந்து நடந்திருக்கு. கேவி அழகிரிசாமி தொண்டர் படைக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சென்னை ராஜதானி மற்ற நகரங்கள்லேயும் சுயமரியாதை மாநாடு நடந்தது. அதில் ஒன்று தான் 1929 நடந்த செங்கல்பட்டு மாநாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மாநாட்டில் தான் 15 அம்ச கொள்கையை வந்து பெரியார் வெளியிட்டிருப்பார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அப்படின்றவங்க பிறப்பால் ஜாதி பேதம் இல்லாதவங்க. ஸோ ஜாதி பேதம் கற்பிக்கக்கூடிய மதம், வேதம், சாஸ்திரம், புராணம் இதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடாது. 3வது வர்ணாசிரமப்படி அந்த பிரிவுகளை வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிரிவுகள்லாம் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 4வது மக்கள் இடையே தீண்டாமையை ஒழிச்ச பொது கிணறு, குளம், பள்ளிக்கூடம், சத்திரம், கோயில், தெரு இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு சம உரிமை வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 5வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு வந்தது அப்படின்னா அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக இதெல்லாம் நிறைவேற்ற முயற்சிக்கணும். 6வது ஜாதி மத வேறுபாட்டை காட்டக்கூடிய பட்டம், குறியீடுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உபயோகிக்கக்கூடாது. 7வது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட திருமண வயசு 16க்கு மேலே இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு வேளை கருத்து வேறுபாடு ஒத்துப்போக முடியாத நிலை வந்தது அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான உரிமை கொடுக்கணும். விதவைகள் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கும் கலப்பு மனம் செஞ்சுக்கிறதுக்கும் உரிமை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் அவங்களோட துணைகளை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான உரிமையும் கேட்டிருப்பாங்க. 8வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண சடங்குகள் வந்து சிக்கனமாக இருக்கணும், ஒரு நாளைக்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 9வது என்ன அப்படின்னா, கோயில் பூஜைகளுக்கு வந்து பண விரயம் செய்யக்கூடாது. ஸோ கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் இடைத்தரகர் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே போல் கோயில் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 10வது மூட பழக்க வழக்கங்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 11வது என்னென்னா, பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கணும், உத்தியோக உரிமை வந்து கொடுக்கணும், ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பெண்களாக இருக்கணும் அப்படின்ற தீர்மானமும் கொடுத்துருப்பாங்க. 12வது தீண்டத்தகாதோர் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு, உடை, புத்தகம் இதெல்லாம் வந்து கொடுக்கணும், கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அரசாங்க நிலங்களையும் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 13வது பிராமணர் அல்லாத இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தடை, இடர்பாடுகளெல்லாம் நீக்கணும்.
14வது கல்வி சம்பந்தமாக தாய்மொழி அரசாங்க மொழி தவிர மற்ற மொழி கல்விக்கு வந்து பொது பணம் செலவிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப கல்விக்கு பொது பணத்தை செலவழித்து கட்டாயமாக கற்பிக்க வேண்டும். உயர்நிலை கல்விக்கு வந்து பொது நிதியை செலவிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அரசாங்க அலுவலர்களுக்கு தேவைப்பட்டால் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டின்படி மாணவர்களை தேர்ந்தெடுத்து படிக்க வச்சுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. 15வது சிற்றுண்டி ஹோட்டல் முதலிய இடங்களில் வேறுபாடு எதுவும் காட்டக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்ற இந்த 15 அம்ச கோரிக்கைகளை செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியார் வந்து வெளியிட்டிருப்பார். இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் 1930. அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு உண்மை நாடுவோர் சங்கம், தாராள சிந்தனையாளர் சங்கம், பகுத்தறிவாளர் கழகம் இந்த அமைப்புகள்லாம் துவங்குறாரு. சமதர்ம அதிகாரி அது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இது இருக்கு இல்லையா, இதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுறாரு. 1931 விருதுநகரில் 3வது சுயமரியாதை மாநாடு வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சமதர்ம சங்கங்கள்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1932 எகிப்து, ரஷ்யா, கிரேக்கம் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் 11 மாதங்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ அதில் அந்தந்த நாடுகளில் இருந்த சிந்தனையாளர், சமுதாய சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோடலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி போனவர் எப்போ நாடு திரும்புகிறார் அப்படின்னா 1932 நவம்பர் 11. ரஷ்யாவுடைய பொது உடைமை தத்துவமும் நடைமுறையும் வந்து இவரை வெகுவாக கவர்ந்தது அப்படின்னும் மார்க்சிய சித்தாந்தத்தை வந்து வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் இருக்கார் இல்லையா சிங்காரவேலு செட்டியார், ஸோ அவரோட இணைந்து தான் இந்த சுயமரியாதை குறிக்கோளுக்கு வந்து கருத்துக்களை சேர்த்து ஒரு புதிய சமூக பொருளாதார திட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா புரட்சி அப்படின்ற வார நாளிதழை வந்து துவக்கினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1933 மே 21 மே தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் 34 இந்த சமதர்ம வேலை திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. திருத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சமதர்ம சித்தாந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் சுயமரியாதை இயக்க வேலை திட்டத்தை வந்து திருத்தி அமைச்சாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல முதலாளித்துவ பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து இந்தியாவை விடுவிக்கணும். 2வது தேசத்தோட கடன்களை வந்து ரத்து செய்யணும். 3வது எல்லா தொழிற்சாலைகளையும், ரயில்வேக்களையும், வங்கிகளையும், கப்பல், படகு, போக்குவரத்து சாதனங்களையும் தேசியமயமாக்கணும் அப்படிங்கிறது. 4வது இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விவசாய நிலங்களையும், காடுகளையும், மற்ற தாவர சொத்துக்களையும் பொதுமக்களுக்கு வந்து உரிமையாக்கணும். 5வது குடியானவர்களும் தொழிலாளர்களும் லேவாதேவிக்காரர்களிடம் பட்டிருக்கும் கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும். அதே மாதிரி 6வது அடிப்படை ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் வந்து ரத்து செய்யணும். 7வது சுதேச சமஸ்தானங்களை மாற்றி இந்தியா முழுவதும் தொழிலாளிகள், குடியானவர்கள், உடல் உழைப்பு வேலைக்காரர்கள் இவங்களுடைய நேரடியான ஆட்சியின் கீழே கொண்டு வரணும். 8வது தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை 7 மணி நேரமாக குறைச்சி ஊதியத்தை உயர்த்தி அவங்களுக்கு வந்து சுக வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும், நூல் நிலையம், அதாவது மருத்துவமனை, பொழுதுபோக்கு இடங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். தொழில் எதுவும் இல்லாமல் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அரசாங்கம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். 10வது பகுத்தறிவுக்கு எதிரான அந்த குருட்டு நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து சட்டம் மூலமாக ஒழிக்கணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி திருத்தி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக இயக்க கட்சின்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளேயே சமதர்ம கட்சி அப்படின்ற அரசியல் அமைப்பை வந்து ஆரம்பித்து அதுக்கு என்னென்ன அம்சங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக சுயமரியாதை இயக்கத்தோட சாதனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்தது. 2வது அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்த கண்மூடித்தனமான அந்த மரியாதையும், மதிப்பும், முன்னுரிமை, முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து கம்மியாயிருந்தது. அப்புறம் பொது தேர்தல்களில் பிராமண வேட்பாளர்களுக்கு வந்து பிராமணர் அல்லாதவங்க வந்து வாக்களிப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாக்கு வந்து வெகுவாக குறைஞ்சது. அப்புறம் பண்டிகைகள், விரதங்கள், சமய சடங்குகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த முக்கியத்துவமெல்லாம் குறைஞ்சது. விதவை திருமணம், கலப்பு மனம், ஜாதி வேறுபாடு கருதாதது, தீண்டாமை ஒழிப்பு, கோவில் நுழைவு இதெல்லாம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கர்களோட தேவை வந்து குறைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் வாக்கெடுப்பின் போது ஒவ்வொரு குடிமகனும் இந்தியன் அப்படின்னு சொல்லணும், எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி பெயரை சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான தீர்மானங்கள்லாம்
நிறைவேற்றி அனுப்புனாங்க. இது எல்லாமே வந்து சுயமரியாதை இயக்கத்தோடைய சாதனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வகுப்புரிமை பிரதிநிதித்துவம் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. பதிவு திருமணங்கள் வந்து பிரபலம் அடைஞ்சது. சனாதன வைதீகங்களும் புராணங்களும் அந்த வர்மாசிரம தர்மமும் செல்வாக்கு இழந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பொது இடங்களில் பிராமணர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையில இந்த வேறுபாடெல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மறைஞ்சது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சட்டசபை தேர்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீதி கட்சி பெரியாரோடைய அந்த ஈரோட்டு திட்டத்தை நீதி கட்சி ஏற்றிருக்கோம். ஸோ அதனால் அவருடைய முழு ஆதரவையும் அளிச்சிருப்பார். இது நம்ம ஏற்கனவே நீதி கட்சியிலே பார்த்துருப்போம். 1935 பகுத்தறிவு அப்படின்ற வார ஏட்டை வந்து துவக்கிறாரு. மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம். 37 சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பார். பட் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆயிருப்பார். அடுத்ததாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938. ஸோ முதல் காங்கிரஸ் முதலமைச்சராக ராஜாஜி சென்னையில் வந்து பதவியேற்றதும் 1937 பள்ளிகளில் இந்தி மொழியை வந்து புகுத்துறாரு. இதுக்கு எதிராக தான் இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ இதில் சார் ஏடி பன்னீர்செல்வத்தின் கீழே நீதி கட்சியும் பெரியாரின் தலைமையில் சுயமரியாதை இயக்கத்தாரும் தமிழ் தேசியவாதிகளும் இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்தியிருப்பாங்க 1938. இந்த இந்திய எதிர்ப்பு படை இருக்கு இல்லையா, அவங்க சென்னை நோக்கி அணிவகுத்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ திருவல்லிக்கேணி கடற்கரையை 1938 செப்டம்பர் 11 அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அங்கே தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற முதல் குரல் வந்து பெரியார் எழுப்பியிருப்பார் முதல் முறையாக. ஸோ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால தான் பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். ஸோ அப்போ வந்து 2 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் வந்து அவருக்கு விதிச்சிருப்பாங்க. சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் 1938 டிசம்பர் 29. ஸோ பெரியார் தலைமையில் நடந்த இந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி தான் பின்னாட்களில் நடந்த 1948, 52, 65 இந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு முன்னோடி நிகழ்ச்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. சார் ஸ்டாஃபோர்டு அந்த திராவிட நாடு பிரிவினை பற்றி ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸை சந்திச்சிருப்பார், முகமது அலி ஜின்னாவை சந்திச்சிருப்பார். அப்போ அம்பேத்கரும் வந்து உடன் இருந்திருப்பார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போது அமைச்சர் பதவி வந்து அவரை தேடி வந்திருக்கும் பெரியாரை. அப்போ வந்து ஏற்க மறுத்திருப்பார். 2வது முறையாகவும் அமைச்சர் பதவி வந்து அவரை தேடி வந்திருக்கும் 1942. அதையும் வந்து மறுத்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீதி கட்சி பெயரை திராவிடர் கழகம்னு மாற்றிருப்பார். இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் திரும்ப திரும்ப வந்திருக்கும். நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ கல்கத்தாவில் எம்என் ராயின் தலைமையில் நடந்த ரேடிக்கல் டெமோக்ராட்டிக் கட்சியோட மாநாட்டிலையும் கான்பூரில் நடந்த பிராமணர் அல்லாத பிற்பட்டோர் மாநாடுகள்லையும் இவர் வந்து கலந்திருப்பார். ஸோ அங்கே வந்து திராவிடர் கழக கொள்கைகளை வந்து விளக்கி உரையாற்றியிருப்பார் 1944. அதுக்கப்புறமா திருச்சியில் அந்த திராவிடர் கழக மாநாட்டை கூட்டி கருஞ்சட்டை தொண்டர் படை அப்படின்ற அமைப்பெல்லாம் உருவாக்கியிருப்பார். சுதந்திர நாளை திராவிடருக்கு துக்க நாள்னு அறிவித்தார் இல்லையா, அதே மாதிரி ஜூலை 1 தேதியை திராவிட நாடு பிரிவினை நாள் அப்படின்னு அறிவிச்சிருப்பார். ஜூலை 1 தேதியை திராவிட நாடு பிரிவினை நாள் அப்படின்னு சொல்லி அறிவித்து அந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். இந்த மதிப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ திரும்ப அதே தான் சொல்லியிருப்பாங்க. மேலே சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன் தான் இதுலேயும் இருக்கும். அடுத்தது திராவிடர் கழகம் 1944 to 73. ஸோ திராவிடர் கழகம் அப்படிங்கிறது நீதி கட்சியோட மறுபதிப்புலாம் இல்லை. நீதி கட்சியோட முக்கியமான நோக்கம் என்ன, பிராமணர் அல்லாதவங்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெற்றுத்தரணும். அதை பெற்றதுக்கு அப்புறமா அந்த கட்சி வந்து சரிவடைய தொடங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி பிராமணர் அல்லாதோர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர திராவிடர்கள் அப்படின்றத சொல்லலை. ஸோ அதை மாற்றி தென்னாட்டவர்கள் வந்து திராவிடர்கள், பிராமணர்கள் திராவிடர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பெரியார் நினச்சிருந்தாரு. ஸோ அதுக்காக திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்றத இலக்கை எட்டணும் அப்படின்னு சொல்லி தான் சேலம் மாநாட்டில் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பார். அடுத்ததாக பெயர் காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீதி கட்சி தென்னிந்திய சுதந்திர கூட்டமைப்பு அப்படிங்கிறது தமிழுக்கு வந்து தமிழர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வந்து கொடுக்கல. ஸோ தமிழ் பத்திரிகைகளுக்கு திராவிடன் அப்படின்னு பெயர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த அமைப்புக்கு திராவிடர் சுதந்திர கூட்டமைப்பு அப்படின்னு பெயர் வைக்கலை. தென்னிந்திய கூட்டமைப்பாக தான் வந்து செயல்பட்டுட்டு வந்தது. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை அரசியல் சாராத அமைப்பாக நடத்திட்டு இருந்தார் இல்லையா, அப்போ வந்து அதை திராவிடர் கட்சி அப்படின்னு பெயரிடுறதுல கருத்து வேறுபாடு இருந்தது. ஏன் அப்படின்னா
அப்போது அவரோட சேர்ந்து பணியாற்றின தேவாங்கர் அவங்க வந்து அவங்கள பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பனகல் அரசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பூணூல்லாம் அணிஞ்சு அதாவது பிராமணர்கள் போல் இருந்தார். அதனால் வந்து தமிழ் பெயரால் கட்சியை துவங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது பிராமணர் அல்லாத கட்சியாக இருந்தாலும் கூட ஜமீன்தார் கட்சி, அரசாங்க அடிமைகள் கட்சி, பட்டம் பதவியாளர் கட்சி, பதவி வேட்டைக்காரர் கட்சி, இந்த மாதிரி எல்லாம் பிராமணர் பத்திரிகைகள் வந்து குறை சொல்லிகிட்டே இருந்தது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான், அதாவது இதை மாற்றி திராவிடர் உரிமைக்கும் நலனுக்கும் போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பார். அடுத்ததாக கொடியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நீதி கட்சியோட கொடியில் தராசு இருந்திருக்கும். தராசு கொடி தான் நீதி கட்சி. ஸோ அதை வந்து மாற்றிருப்பாங்க. திராவிடர் கழகத்துக்கு வேறு கொடி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய திராவிடர் கழக கொடி அப்படிங்கிறது 1946 வந்து வடிவமைக்கப்பட்டது தான். அந்த கொடியில் இருக்கக்கூடிய கருப்பு பகுதி அப்படிங்கிறத திராவிடரை சூழ்ந்திருக்கக்கூடிய இழிவை குறிக்கிறதும், சிவப்பு வட்ட பகுதி அப்படிங்கிறது புரட்சி மலர்றதை வந்து காட்டுறதாகவும் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திராவிடர் கழகத்தோடைய திட்டங்கள் என்ன, அப்புறம் பெரியாரோடைய சமூக சீர்திருத்தம் என்ன அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அதை நம்ம அந்த சுயமரியாதை இயக்கத்தோடைய அம்சங்கள்னு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராமில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பெரியாரின் சமூக சீர்திருத்தம் நம்ம இதுக்கு முன்னாடி மேலே பார்த்ததே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க.